கூட்டிட்டு போனது? அம்மா, நீங்க பக்கத்துல தானே இருந்தீங்க. உங்களை தாண்டி இவர் எப்படி போனாரு? ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு டாக்டர் கூப்பிட்டாரு. அரை மணி நேரம் தாரேன்னு போயிட்டு வந்து பார்த்தா இந்த ஆளை காணும். அஞ்சலி, அவங்க தான் டாக்டர் பார்க்க போனாங்க. நீ எங்கடி போன? டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர மெடிக்கல் ஷாப்க்கு போயிருந்தேன். ரெண்டு பேரும் ஒரு நேரத்துல போணுமா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? அம்மா வந்ததுக்கு அப்புறம் நீ போக வேண்டியதானே? ஹாஸ்பிட்டலுக்குள்ள தானே மெடிக்கல் ஷாப் இருக்கு. 5 நிமிஷத்துல வந்துடலான்னு போனேன். இப்படி அசால்ட்டா இருக்காதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ திருந்தவே மாட்டேங்கிற. அதான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டார்ல, விடேமா. ஓங்கி அறிஞ்சினா பல்லல கண்டு வந்துரும். சொல்லாதடா, செய். ஏடி, இது என்ன சாதாரண விஷயமா? உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். இத பாருங்க, மரியாதையா சொல்லுங்க, யார் உங்களை அங்க கூட்டிட்டு போனா? சொல்ல போறீங்களா இல்லையா? அத்தை, அவரை எது கேட்டுட்டு இருக்கீங்க? மண்டபத்துல இருந்து கூட்டிட்டு வந்தது மனோ தானே? அவருக்கும் தெரியும்ல. ஹலோ, இவரை நான் மண்டபத்துல தான் பார்த்தேன். இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி வந்தாருங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க. எவ்வளவு பெத்த புள்ளைக்கு அப்ப நான் முன்ன நின்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க. அபி அபி போ, அபி போ. பாத்தீங்களாமா, பாத்தீங்களாமா? நம்ம எவ்வளவுதான் இவரை தாங்கினாலும் இவரோட மனசு அந்த வீட்டை சுத்தி தான் வருது. யாரோ பெத்த பொண்ணு நீ சொன்னதும் அபியே பொண்ணுன்னு எவ்வளவு திமிரா சொல்றாருன்னு பாத்தியா? இத பாருங்க, என்னால அம்மா மாதிரி பொறுமையா இருக்க முடியாது. யார் உங்களை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு போனது? யார் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து உங்களை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போனது? சொல்லுங்க. ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ல போய் சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. யார் உங்களுக்கு உதவி பண்ணது? யார் உங்களுக்கு உதவி பண்ணது? சொல்லுங்க. என்ன பண்றீங்க நீங்க? யாருன்னு சொல்லுங்க. நான் தான். யார்? அர்ஜுன், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அப்பாவை கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சது நான் தான். நியாயமா நான் தான் அப்பாவை கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா எதுக்கு அனாவசியமா பிரச்சனைன்னு தான் நான் போல. ஒரு வார்ட் பாய் மூலமா அப்பாவை அனுப்பி வச்சேன். பிள்ளையாடா நீ? பெத்தவளுக்கே துரோகம் பண்றியே. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன்? எங்க அப்பா ஆசைப்பட்டாரு, அதனால நிறைவேற்றி வச்சேன். அது எப்படி துரோகமாகும்? இந்த ஆள் என்ன ஆசைப்பட்டார் தெரியுமா? அந்த பிச்சைக்கார குடும்பத்தையும் நம்மளோட சம அந்தஸ்துல வைக்கணும்னு. அது உனக்கு சம்மதமா? இந்த குடும்பத்தை விட்டு ஓடுனவ கிட்ட என்ன ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவரை வெளிய போக சொல்லுங்க. அத்தை, ஆதி சொல்றது கரெக்ட் தான். இவருக்கு நம்ம குடும்பத்தை பத்தி என்ன தெரியும்? பெத்தவங்க மேலயும் கூட பிறந்தவங்க மேலயும் கொஞ்சமாவது அன்பு பாசம் ஏதாவது இருக்கா? பாசத்தை பத்தியும் அன்பை பத்தியும் நீ பேசுறியா? கட்டின புருஷன் நான் உயிரோட கல்லு மாதிரி நிக்கிறேன். நீ என்னடானா என் அண்ணனோட சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்றியா? நீ தாண்டி என் தர்ம பத்தினி. 24 மணி நேரமும் தண்ணி, மிச்ச நேரத்துல சீட்டு ரேஸ், இருக்கிற சொத்தெல்லாம் அழிக்கிறது. உங்களை மாதிரி ஒரு ஆளை கட்டிக்கிட்டா என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேற என்னதான் பண்ணுவா? பிரதர், என் ஒய்ஃப் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசட்டுமா? பேசணும், பேசுறேன். நான் குடிக்கிறேன், அதுக்காக நீ எனக்கு துரோகம் பண்ற. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன்? அப்படி போட அருவாள். நீ ஆதியும் சேர்ந்து என்னென்ன பண்ணீங்க, இன்னும் என்னென்ன பண்ண போறீங்கன்னு அத்தனையும் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன். என்ன குடிகாரன்னு குத்தி காட்டாத. நான் குடிக்கிறதுக்கு காரணமே நீதான். அர்ஜுன், என்ன? ஓகே, இப்போ நான் வாயை மூடிடுறேன். ஆனா நான் பெர்மனண்டா வாயை மூடிட்டு தான் இருப்பேன். நீங்க 2 பேரும் கனவு காணாதீங்க. வரேன். எங்கடா போற? எங்கடா போற? வாசல் அந்த பக்கம் இருக்கு, வெளியே போடா. வாசல் அந்த பக்கம் தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் என் ரூமுக்கு போறேன். எதுடா உன் ரூம்? இந்த வீட்ல நுழைய உனக்கு அருகதையே கிடையாது. நான் ஏன் போனோம்? இது என்னோட வீடு. ஓ வீடா? சரி, ஓகே, நம்ம வீடுன்னு வச்சுக்கலாம். இந்த வீட்ல இருக்கிற ஆதிக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் எனக்கும் இருக்கு. இது பாரு அர்ஜுன், அனாவசியமா பிரச்சனை பண்ணாத. நான் இனிமே இங்கதான் இருக்கலாம் தீர்மானிச்சிட்டேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என் அப்பாவை கொன்னுடுவீங்களேன்னு எனக்கு லைட்டா பயமா இருக்கு. அதனாலதான் அவர் பக்கத்துல இருந்து அவரை நான் பத்திரமா பாத்துக்க போறேன்.
எனக்கு என்னவோ நீயும் ரேகாவும் சேர்ந்துதான் அப்பாவை நகர விடாம பேச விடாம ஆக்கிட்டீங்களோன்னு தோணுது. இங்க பாருங்க, அனாவசியமா பழி எங்க மேல போடாதீங்க. உன் மேல தப்பு இல்லைன்னா நீ ஏண்டி பதற? பதறேனா? நான் எங்க பதறேன்? அத்தை, இவரை மட்டும் இந்த வீட்ல சேர்த்தீங்கன்னா நம்ம யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். தப்பு செய்யறவங்க யாரும் இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியாது. அண்ணே, இந்த வர அஞ்சலி, நீ உங்க கூட எல்லாம் சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவேன். அப்படி சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு முடிவோட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஹேய், உனக்கு என்ன வேணும்னு கேளு. எவ்வளவு பணம் வேணும்னு கேளு. தூக்கி போடுற, பொறுக்கிட்டு போடா போடா. ஹே பிரதர், நான் பழைய அர்ஜுன் கிடையாது. நீ தூக்கி போடுற எலும்பு துண்டெல்லாம் பொறுக்கிட்டு போறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல எங்க அப்பாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவரை பழையபடி நடமாட வைக்கணும். அப்புறம் சொல்றேன். அது வரைக்கும் நீ டென்ஷனாவே இரு. எங்க அப்பாவை உங்களுக்கு இடையில விட்டுட்டு போனா ஏதாவது பண்ணிடுவீங்க. அதனால அவரை நானே பாத்துக்கிறேன். சரியா? அங்கப்பா. ஐயோ, இந்த பாஸ்கர் பையல இன்னும் காணுமே. கல்யாணத்துக்கு போகாதடான்னு சொன்னா இவன் கேக்குறானா? பாவி பய இப்படி தனியா போனானே, காணுமே. போனை வேற எடுத்து தொலைக்க மாட்டேங்கிறானே. ச்சே. அவன் வண்டிதான். அப்பா வந்தானே, போதும் சாமி. டேய் பாஸ்கரா, டேய் நில்லுடா. டேய் நில்லுடா பாஸ்கரா. டேய் நில்லுன்னு கத்திட்டே இருக்க, நிக்காம வந்துட்டே இருக்க. ஏண்டா இவ்வளவு லேட்டு? போன் பண்ணி கேட்கலானா போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. ஏண்டா என்ன பிரச்சனையோ ஏதோ நான் இங்க பயந்து போயிட்டு நிக்கிறேன். அங்க என்னடா ஆச்சு? எதையும் வெளியே நின்னு பேச வேண்டாம், உள்ளவா. டேய் பாரு. விழுந்துற போறேன்னு பிடிச்சா அதுக்கும் கத்துற. என்னடா பாஸ்கர் அங்க ஏண்டா இப்படி அமைதியா இருக்க? சொல்லுடா. டேய் என்னடா ஆச்சு? கல்யாணம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுமா. முடிஞ்சிருச்சா? இத அப்பவே அங்கேயே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? நான் ஏதோ பிரச்சனையா இருக்குமோங்கிற ஆர்வத்துல கேட்டேன். பிரச்சனையோட தான் கல்யாணம் முடிஞ்சதுன்னு சொல்றேன். என்னடா சொல்ற? டேய் பல நேரத்துல உங்க அப்பா மாதிரி புரியாத மாதிரியே பேசுறடா. கல்யாணம் நடந்தது, ஆனா அபிக்கு இல்ல. அடப்பாவுமே. ஏண்டா அந்த அபி ஏண்டா அப்படி பண்ணா? அப்புறம் எதுக்கு அந்த பத்திரிக்கையில அடிச்சு கொடுத்தா? அபி புத்திசாலிமா. அவ எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். இது கூட அவ எடுத்த சரியான முடிவுதான். டேய் என்னடா சொல்ற? என்னமோ அபி கல்யாணம் நடக்கணும், நல்லா இருக்கணும்னு சொன்ன. இப்ப என்னமோ அவ எடுத்தது சரியான முடிவுன்னு சொல்ற? சொன்ன. ஆனா இப்ப அபி எடுத்தது ரொம்ப சரியான முடிவு. She is always right. ஏன் பாஸ்கரா, நான் நினைக்கிறேன் அவ இன்னும் உன்னை மனசுல வச்சிருக்காளோன்னு. இல்லன்னா இந்த அபி இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாடா. ஏன் சொல்றேன்னா,
இந்த மகேஷ் இருக்கானே, அவன் உன்னை விட ரொம்ப அழகு, உன்னை விட நிறைய படிச்சிருக்கான்டா. அவனை போய் இந்த கழுத வேணான்னு சொல்லுவாளா? இந்த பார், நீ இப்படி பேசிதான் அப்ப நான் கொன்ன. என்னடா சொல்ற? என்ன அபி அழகுக்கும் பணத்துக்கும் பயங்கரவளா என்ன? அந்த மகேஷ் அபிக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் கிடையாது. டேய், பொருத்தத்தை பத்தி நீ ஞாபகப்படுத்தாத. இப்படித்தான் அபிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு ஜோசியரை போய் பார்த்தேன். மனப்பொருத்தம் மட்டும்தான் இல்ல, மத்த எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், சிங்கிள் பொருத்தம் தானமா, விட்டு தள்ளுமா, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். என்னாச்சு? கடைசியில கட் ஆயிடுச்சுல. ஆமா, எங்க அப்பாவுக்கும் உனக்கும் பொருத்தம் இருந்துச்சா என்ன? இல்லதான்ப்பா. ஆனா நாங்க அடிச்சு பிடிச்சு ஓட்டல. அடிச்சு பிடிச்சு எங்க அப்பா ஓட்டுனாரு. இல்லன்னா உங்க கூட எப்படி குடும்பம் நடத்திருக்க முடியும்? டேய் வேணாம். உங்க அப்பா குடும்பம் நடத்தின கதையெல்லாம் நீ பேசாத. அந்த ஆளு கிழிஞ்ச வெட்டியை தோச்சு கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் செத்து போனாரு. ஏதோ போய் சேர்ந்தாரு, நான் வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்கேன். என் வாயை கலராத. ஏய், இருடா. ஏண்டா, இப்ப அபி என்ன நிலைமையில இருக்கா, அவ கதி என்ன சொல்லி தொலைச்சிட்டு போ. என்னைக்கு இருந்தாலும் அபி பாஸ்கரோட மனைவிதான். பாஸ்கரோட மனைவி?